ஓம் சக்தி. காட்டில் விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள் உண்டு, விலங்குகளும் உண்டு. நாட்டில் விஷத்தன்மை கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். தேவலோகமோ நரகலோகமோ அதை அமைத்துக் கொள்வது நீங்கள்தான். புதுமையை விட பழமைக்குத்தான் மதிப்பு அதிகம். பருத்தியை இழையாக மாற்றி நூலை புடவையாக மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி தேவையோ அவ்வளவு முயற்சி பணம் சம்பாதிக்கவும் தேவை. அளவிற்கு மேல் பணம் வந்தால் பின்னல்கள் சுற்றி கொண்டு இன்னல்களையும் அனுபவிக்க வேண்டும். எதிலும் அளவோடு இருந்தால் நல்லது. எந்த காரணத்தை கொண்டும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. மழையும் அதிகமாக பெய்தால் அழிவுதான் ஏற்படும். பொருளை படைத்தால் மட்டும் போதாது, அதை காப்பாற்ற வேண்டும். உணவு, உடை, இருப்பிடம் இவை இருந்தாலே போதும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அளவிற்கு அதிகமாக பணம் சேர்த்து என்ன செய்ய போகிறாய்? எவ்வளவுக்கெவ்வளவு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்றனவோ அந்த அளவிற்கு ஏற்றவாறு பிரச்சனைகளும் பெருகும். அளவிற்கு மீறி ஆசைப்பட்டு பெரிதாக வீட்டையும் கட்டிவிட்டு வெள்ளை அடிக்க காசில்லையே என்று புலம்புவதில் பயன் என்ன? உழைத்து பிழைப்பதற்கு ஆன்மா வழி செய்து கொடுத்தால் அதுவே போதும் என்று இருக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.